என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இன்று உனக்கு பேரதிர்ஷ்ட செய்தி கொண்டுதான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள், அதிலும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நீ கடந்து வருகின்ற ஒவ்வொரு பொழுதுமே உனக்கான பேரதிர்ஷ்ட பொழுதுகள். இந்த நாளில் ஒவ்வொரு கிழமைகளிலும் நீ எங்கு செல்ல வேண்டும், எந்த தெய்வத்தை அன்று வணங்கினால் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ அறிந்திருக்கிறாயோ இல்லையோ, இன்று உன் தாயானவள் அதனை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். இன்று யாரை வணங்க வேண்டும், யாரினுடைய பெயரை சொன்னால் இன்று உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை உன் அம்மா உனக்கு தெளிவாக சொல்ல வந்திருக்கின்றேன். அம்மாவினுடைய வார்த்தைகளை முழுமையாக கேட்டு நிச்சயமாக இன்று நீ யாரை நினைத்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெறப்போகிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். தாயானவள் எல்லோருக்கும் அவ்வளவு எளிதாக இது போன்ற செய்திகளை கொண்டு சேர்த்து விடுவதில்லை. அப்படி இருந்தும் என் பிள்ளை உனக்கு நான் இந்த செய்தியை கொண்டு வந்து தருகிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. ஆடி மாதம் முடிவதற்குள் உன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷமான விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் நீ சரியான நேரத்தில் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டித்தான் உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் நாம் தெய்வத்திடம் கேட்கிறோமானால் அதை நமக்கு தெய்வம் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையில்தானே. ஆனால் கேட்பதற்கு முன்னால் இது நமக்கு சரியானது தானா என்று நாமும் ஒரு முறை யோசித்து விட்டு கேட்டோமானால் நிச்சயமாக தெய்வத்திடமிருந்து நமக்கானவை எல்லாமும் நம்மை வந்து சேரும். ஆடி மாதம் தெய்வீக சக்தி நிறைந்த மாதமாகும். இந்த மாதத்தில் எந்த கோவிலுக்கு சென்று வேண்டுமானாலும் வழிபடலாம். எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் அந்த தெய்வத்தின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபட்டால் உங்களினுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் என்பதனை மறக்கக்கூடாது. அதனால்தான் ஆடி மாதத்தில் விரதமிருந்து வழிபட வேண்டும் என்று சொல்வது உண்டு. உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தெய்வத்தின் கோவிலுக்கும் ஆடி மாதம் சென்று வழிபட்டால் அந்த பிரச்சனைகள் தீரும். நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டினை செய்யும் பொழுது நிச்சயமாக பலன்களும் கிடைக்கும். காரணம், ஆடி மாதத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு வழிபாடும் பல மடங்கு அதிகமான பலன்களை அவர்களுக்கு கொடுக்கும் என்பதுதானே. ஆடி மாதம் என்றாலே அம்மன் கோவிலுக்கு சென்றுதான் வழிபட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் என்பதனால் அம்மன் கோவிலுக்கு மட்டும்தான் செல்ல வேண்டும் என்பது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் தீர்வதற்கு ஏற்ற இந்த மாதத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் தீர்வதற்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் அது நடக்குமோ அவர்களை தேடிச் செல்லலாம். உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமா, உன்னுடைய வாழ்க்கையில் குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் இந்த நாளில் நாம் எப்பொழுதுமே கந்தனை வழிபடலாம். அதற்கு பலன்கள் நிச்சயமாக அதிகமாக கிடைக்கும். ஆடி மாதத்தில் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு எந்த கிழமையில் செல்ல வேண்டும், அந்த தெய்வத்தை என்ன மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும், எப்படி அவர்களின் மனதில் நீ இடம் பிடிக்க வேண்டும், எது செய்தால் அவர்களிடமிருந்து உனக்கு பலன்கள் கிடைக்கும் என்பதனை நான் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, கோவிலுக்கு காலை 6 முதல் 8 மணிக்குள்ளான நேரத்திற்குள் சென்று வழிபடலாம் அல்லது மாலை நேரத்தில் சென்று வழிபடலாம். ஆடி ஞாயிற்றுக்கிழமையன்று அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பிகையை தரிசிக்க வேண்டும். பிறகு ஓம் சக்தி என அன்னையின் மந்திரத்தை சொல்லியபடியே 11 முறை அம்மனின் சன்னதியை சுற்றி வர வேண்டும். அதற்கு பிறகு அம்மனினுடைய சன்னதிக்கு முன்னால் அமர்ந்து நம்முடைய கோரிக்கைகள் மற்றும் வேண்டுதல்கள் எதுவோ அதை சொல்லி முறையிட வேண்டும். அந்த வேண்டுதல் நிறைவேற அருள் செய் என வேண்டிக் கொள்ள வேண்டும். கோவிலை சுற்றி வந்த பிறகுதான் நம்முடைய வேண்டுதலை அம்மனின் முன்னால் வைக்க வேண்டும். இப்படி வழிபடுவதனால் திருமணம், குழந்தை பாக்கியம் இதுவெல்லாம் கிடைக்கும். அடுத்ததாக ஆடி மாதத்தினுடைய திங்கள் கிழமை இன்று. ஆடி மாதம் திங்கள் கிழமையில் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று
ஓம் நமச்சிவாய நமோ நமக என்ற மந்திரத்தை சுவாமி முன் நின்று 18 முறை சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு 5 முறை சுவாமி சன்னதியை மட்டும் சுற்றி வர வேண்டும். மற்ற தெய்வங்களை சுற்றக்கூடாது. சிவபெருமானை மட்டும் 5 முறை சுற்றி வந்தால் முன்வினை பாவங்கள் நீங்கி மனதை அழுத்தக்கூடிய கவலைகள் எல்லாம் தீரும். ஆடி மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமையில் வள்ளி தெய்வானை சமேத முருகன் கோவிலுக்கு சென்று 9 முறை வலம் வர வேண்டும். ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லியபடியே 9 முறை சுற்றி வர வேண்டும். அதற்கு பிறகு சுவாமி முன் அமர்ந்து நம்முடைய கோரிக்கையை சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் பண பிரச்சனை இருந்தால், கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறார்கள் என்றால், ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது என்றால், குடும்பத்தில் புரிதல் இல்லை என்பவர்கள் ஆடி செவ்வாயில் முருகனை வழிபடலாம். ஏற்கனவே செவ்வாயின் நாயகனான கந்தனை இந்த ஆடி மாதத்தில் வழிபடும் பொழுது நிச்சயமாக நீ அவரிடம் கேட்கின்ற உன்னுடைய வேண்டுதல் விரைவாகவே நிறைவேறிவிடும் என்பதுதான் உண்மை. அடுத்ததாக ஆடி மாதம் புதன்கிழமையில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று முதலில் கொடிமரத்தை வணங்கிவிட்டு உள்ளே சென்று கோவிந்தா கோவிந்தா என சுவாமியின் திருவடிகளை பார்த்து சொல்லிவிட்டு கோவிந்தா ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை சொல்லியபடியே 7 முறை சுற்றி வர வேண்டும். பிறகு சுவாமியின் சன்னதிக்கு முன் அமர்ந்து வேண்டுதலை சொல்லிவிட்டால் கடன் பிரச்சனை போன்ற பணம் தொடர்பான பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாம் நீங்கும். அடுத்ததாக ஆடி மாதத்தினுடைய வியாழக்கிழமையில் நவகிரகங்களில் இருக்கும் குரு அல்லது தட்சிணாமூர்த்தி அல்லது பெருமாள் கோவிலில் இருக்கும் ராமானுஜர் போன்ற குருமார்கள் மகான்கள் ஆகியோரின் கோவிலுக்கு சென்று 3 முறை வலம் வரலாம். அந்த தெய்வத்திற்குரிய மந்திரத்தை சொல்லி சுற்றி வந்த பிறகு சுவாமியின் வேண்டுதலை சொல்லி நீ வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி வழிபட்டால் குழந்தைகள் நன்கு படிப்பார்கள். அவர்களினுடைய நினைவாற்றல் பெருகும். வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அடுத்ததாக ஆடி வெள்ளி என்றாலே மங்களகரமான நாளாகும். பணம் மற்றும் மன நிம்மதி வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் ஆடி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயானவளினுடைய கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். ஓம் நமோ மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை சொல்லியபடியே 3 முறை வலம் வர வேண்டும். பிறகு மகாலட்சுமி தாயானவளினுடைய பாதங்களை பார்த்து உன்னுடைய கோரிக்கைகளை சொல்லி நீ வழிபட வேண்டும். அப்படி செய்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய செல்வ செழிப்புகள் உனக்கான எதிர்காலம் அத்தனையும் உனக்கு நல்லபடியாக மாறுவதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக ஆடி மாதத்தினுடைய சனிக்கிழமை. சனியால் பலவிதமான பிரச்சனைகள் கஷ்டங்களை சந்திப்பவர்கள் ஆடி சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய் ராம் என்ற மந்திரத்தை சொல்லியபடியே 12 முறை சுற்றி வர வேண்டும். பிறகு என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து நல்வழி காட்டு ஆஞ்சநேயா என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படியாக ஆடி மாதத்தில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நாம் வழிபடுகின்ற ஒவ்வொரு தெய்வங்களும் அதற்கான நேரத்தில் அவர்களை நாம் தேடுகிறோம் என்பதனை உணர்ந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற பல இன்னல்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பார்கள் என்பதனை மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை நாம் விரும்பியபடி நாம் ஆசைப்பட்டபடி நமக்கு எல்லாவற்றையும் உறுதியாக கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக எந்த இடத்திலும் எதையும் நின்று என் பிள்ளை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை அது உனக்கு உணர்த்துகிறது. உன்னால் முடியாத காரியத்தை கூட இங்கு மற்றவர்கள் சாதிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நீ முடியாது என்று கைவிடும் பொழுதெல்லாம் அதை மற்றவர்கள் முடிக்கிறார்கள் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். மற்றவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக செய்கிறார்கள் என்பது உனக்கு தெளிவில் இருக்க வேண்டும். இனி என்ன நடந்தும் ஏது நடந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தும் அதையெல்லாம் நீ எப்படி முழுமனதார ஏற்றுக்கொள்கிறாயோ அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் நிறைவாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அம்மா சொன்னது உனக்கு புரியும் என்றால்
நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களும் சரியானபடியான ஒரு திருப்பத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும். மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை என்னவென்று உணர்த்தி கொடுக்கும். உன்னை சுற்றிலும் இந்த வராகி நான் வருகிற பொழுது, உன்னை தேடி நான் வந்து உனக்கான உண்மைகளை என்னவென்று நடத்துகிற பொழுது, நீ எதற்குமே கலங்கி விடாமல் உன்னை சுற்றி வந்த விஷயங்களிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ உனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எல்லாமுமாக உன்னை வழிநடத்தவும் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை காப்பாற்றவும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி வரக்கூடிய நேரங்களில் நீ விரும்பியபடியே, நீ ஆசைப்பட்டபடியே இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயத்தை நடத்தும் அல்லவா? என் பிள்ளை, கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று கண்டு கொள்ளத்தான் போகின்றாய். இதுநாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் போதும். இதுநாள் வரையிலும் என் பிள்ளை பட்ட வேதனைகள் போதும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து நீ விரும்பியது நிச்சயமாக உன் வசமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆடி மாதத்தில் நாம் தெய்வங்களை வணங்குவதனால் நம் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால், நிச்சயமாக அதற்கு ஏற்றது போல எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று கற்றுக்கொள்ள தயாராகிவிடு. தெய்வங்களை வணங்குகின்ற பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு அதிசயத்தை நடத்தும் என்றால், நிச்சயமாக அந்த நேரத்தில் நாம் தெய்வத்தை ஒருமனதாக நினைத்து கொண்டிருக்க வேண்டும். முழுமனதோடு அவர்களோடு நாம் எதையும் ஏற்றுக்கொள்ள துணியும் பொழுது எல்லா கஷ்டங்களிலும் இருந்தும் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய அளவிலான சந்தோஷத்தை இந்த ஆடி மாதம் உன் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டி காத்து கொண்டிருக்கின்றது. எதற்குமே கலங்காமல் இருக்க வேண்டும். எந்த நிலையிலுமே என் பிள்ளை வருந்தாமல் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த வாழ்க்கையானது இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது போன்ற ஒரு கஷ்டத்தை நிச்சயமாக வேறு யாருக்கும் கொடுத்ததில்லை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் கஷ்டமே உனக்குத்தான் குறைவு. அவரவரிடத்திலிருந்து பார்த்தால்தான் தெரியும் யார் யார் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை இங்கு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அதனால் அவர்களின் நிலையிலிருந்து நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள முயற்சி செய். நீ செய்கின்ற பல தவறுகளும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. நீ செய்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய அதிசயங்களை நடத்தி உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டாலது போதும். ஆடி மாதம் தெய்வங்களுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் என் பிள்ளை, நீ செய்கின்ற எந்த ஒரு காரியமும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அம்மாவினுடைய விருப்பமும். என் பிள்ளை, மனதால் நினைத்து நினைத்து நீ கலங்கியது எல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கே உனக்கான அத்தனையும் ஒரு நொடியில் உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய நேரம். இனி எல்லா சூழ்நிலையிலும் இருந்தும் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம். இனி எல்லாமுமாக நமக்கு நிச்சயமாக நடக்கும் நம் தாயின் ஆசிகளோடு என்பதனை நீ நம்பினால் அது போதும். வராகி சொன்னதை சொன்னபடி உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். நான் சொன்ன கிழமைகளில் சரியாக அந்தந்த தெய்வங்களை வணங்கு. அவர்களினுடைய நாமத்தை அன்று ஒரு முறையாவது நீ உச்சரித்து விடு. அதுபோல இன்று இந்த நாள் திங்கள் கிழமை விடியலில் என்பதனால் நீ நமச்சிவாய என்று சொன்னாலே போதுமல்லவா? சிவபெருமானை நினைக்க வேண்டிய நாள். நிச்சயமாக அவரின் நாமத்தை இன்று இரவுக்குள் ஒரு முறையாவது நீ சொல்லிவிடு. கோடான கோடி பலன்கள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எண்ணற்ற வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி வருகின்ற நமக்கு இப்பொழுது வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனைகளே கிடையாது. இதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு முன்னேற
உனக்குள் மிகுந்த மன வலிமை இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. எந்நாளும் உனக்கான நாட்கள்தான். எந்த நொடியிலும் தெய்வத்தை நீ மனதார வணங்கலாம். நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.